தற்போது வெளியாகும் அண்மை செய்தி. திமுக முன்னாள் எம்எல்ஏ கமலக்கண்ணன் உட்பட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2014 நிலத்தகராறில் விவசாயியை கொன்ற வழக்கில் திருவண்ணாமலை மாவட்ட அமர்வு இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. திமுக முன்னாள் எம்எல்ஏ உட்பட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக முன்னாள் எம்எல்ஏ கமலக்கண்ணன் உட்பட 7 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. 2014 ஆண்டு ஏற்பட்ட நிலத்தகராறு வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏ உட்பட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விஜயகுமார் இணைக்கிறார். வணக்கம் விஜயகுமார், வழக்கு தொடர்பான விவரம். வணக்கம் மாலதி. நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அடுத்த செங்காடு கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி, வயது 60. இவருக்கு பெருமாள், இருசப்பன் ஆகிய இருவருக்கும் நிலத்தகராறு இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக பலமுறை ஊர் பொதுமக்கள் சார்பில் பஞ்சாயத்து பேசியுள்ளனர். ஆனால் நிலத்தகராறு தீராத பட்சத்தில் கடந்த 2014 ஆண்டு முனுசாமி மற்றும் இருசப்பன், பெருமாள் ஆகியோருக்கான நிலத்தகராறு முற்றி கைகலப்பாக மாறி மோதல் ஏற்பட்டது. இதில் பெருமாள், இருசப்பன், முன்னாள் வந்தவாசி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கமலக்கண்ணன், மதியழகன், நந்தகோபால், சுதாகர், துரைமுருகன் ஆகிய 7 பேரும் சேர்ந்து முனுசாமியை கட்டை மற்றும் அரிவாளால் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த முனுசாமி வந்தவாசி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக அனகாவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கமலக்கண்ணன் முன்ஜாமீன் பெற்றார். மீதமுள்ள 6 நபர்கள் அனகாவூர் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் 2014 ஆண்டு முதல் இந்த வழக்கானது திருவண்ணாமலை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி மதுசூதனன் முன்னிலையில் இந்த வழக்கானது இன்று விசாரணை செய்ததில் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கமலக்கண்ணன், பெருமாள், இருசப்பன், மதியழகன், நந்தகோபால், சுதாகர், துரைமுருகன் ஆகிய 7 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 5000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் இந்த 7 பேரையும் கைது செய்து பலத்த பாதுகாப்புடன் வேலூர் மத்திய சிறைக்கு கொண்டு சென்றனர். பாலாஜி, நிலத்தகராறு வழக்கு மற்றும் தற்போது விதிக்கப்பட்டிருக்கும் தீர்ப்பு தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி விஜயகுமார்.